வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல ஒரு பாயசம் ரெசிபி பார்க்க போறோம். அதுவும் டிஃபரெண்டா சீதாப்பழம் இருக்கும் இல்லையா, அதுல பாயசம். சீதாப்பழம் அப்படியே பழமா சாப்பிடறதுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். இருந்தாலும் அதை பாயசமா பண்ணும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும். அது நம்ம பூஜை பிரசாதமாவும் நம்ம பண்ணிக்கலாம். இல்ல ஏதாவது கெஸ்ட் வராங்க அப்படின்னாலும் நம்ம பண்ணலாம். சாயந்தர நேரம் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கும் பண்ணலாம். இந்த பாயசம் நம்ம சூடா சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு நல்லா சில்லுன்னு சர்வ் பண்ணாலும் சூப்பரா இருக்கும். பாசுந்தி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்ல இருக்கும். பாசுந்தி பண்றது கூட கொஞ்சம் நமக்கு டைம் எடுக்கும். ஆனா இந்த பாயசம் ரொம்ப குவிக்கா ஆயிடும். ரொம்ப அதிகமான இன்கிரீடியன்ஸும் நமக்கு இதுக்கு தேவையா இருக்காது. ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க டேஸ்டியான இந்த சீதாப்பழத்துல பாயசம் குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்ப சீதாப்பழம் நல்ல சீசனா இருக்கு. இந்த பழத்தை யூஸ் பண்ணி தான் நம்ம இன்னைக்கு பாயசம் பண்ண போறோம். மீடியம் சைஸ்ல இருக்கிற ஒரு 100 ல இருந்து 120 கிராம் இருக்கும் ஒரு பழம். அந்த அளவுக்கு நான் எடுத்துட்டு இருக்கேன். இப்ப இதை நம்ம கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல பழமா பார்த்து எடுத்துக்கோங்க. பாருங்க, கரெக்டா பழுத்திருக்கு. இதுல நிறைய விதை இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். பழத்தை ரொம்ப மிக்சியில போட்டுலாம் அரைக்க வேண்டாம். கொஞ்சம் அப்படி பீஸ் பீஸா பாயசத்துல இருந்தா தான் நமக்கு சாப்பிடும் போது நல்லா இருக்கும். உள்ள இந்த பழத்தை ஃபுல்லா நம்ம ஸ்பூனால அப்படி எடுத்துப்போம். அதுல இருக்கிற இந்த பல்ப்பு ஃபுல்லா அழகா எடுத்துடலாம். ஃபுல்லா இதை போல கிளீன் பண்ணி எடுத்துட்டேன். ரொம்ப பழத்தை மேஷ் பண்ணாம ஜஸ்ட் இப்படி ப்ரெஸ் பண்ணாலே இந்த விதை அழகா வந்துடும். பாருங்க, எல்லா விதையும் நம்ம நீட்டா எடுத்துட்டாச்சு. இந்த பேன்ல 1/2 லிட்டர் பால் எடுத்துட்டு இருக்கேன். இது நல்லா கொதிச்சு வரட்டும். ஓரங்கள்ல ஏடு படியுதுன்னா அதை நல்லா எடுத்து விட்டு கொஞ்சம் திக்கார வரைக்கும் நம்ம நல்லா காய்ச்சிக்கலாம். பால் கொதிச்சு வர ஆரம்பிச்சாச்சு. ஓரங்கள்ல அந்த ஏடு படியாம எடுத்து விடணும். அப்பதான் இந்த பாயசம் நல்லா பாசுந்தி சாப்பிடுற மாதிரி டேஸ்டாவும் இருக்கும். ஓரத்துல அப்படியே விட்டோம் அப்படின்னா அந்த ஏடு ஃபுல்லா ட்ரை ஆயிடும். இந்த பவுல்ல 10 முந்திரியும் 10 பாதாமும் நான் ஊற வச்சிருந்தேன். பாருங்க, பாதாமோட தோல் எல்லாம் எடுத்துட்டேன். இப்ப இந்த மிக்சி ஜார்ல போட்டு நம்ம கொஞ்சம் கொரப்பா கிரஷ் பண்ணி எடுத்துப்போம். இந்த பாயசத்துக்கு நான் கல்கண்டு சேர்க்க போறேன். கொஞ்சம் பெரிய பெரிய கட்டியா இருந்தது, அதனால கொஞ்சம் இந்த மாதிரி சின்ன சின்னதா மாதிரி உடைச்சு எடுத்துட்டு இருக்கேன். பால் கொதிச்சு நல்லா திக்கா எடுத்து பாதி அளவு ஆயிடுத்து. பாருங்க, நம்ம 1/2 லிட்டர் விட்டோம், இப்ப பாதி தான் இருக்கு. முந்திரி பாதாம் ஊற வச்சிருந்தோம் இல்லையா, அது இதை போல கொஞ்சம் கொரப்பா அரைச்சு எடுத்துட்டு இருக்கேன். அதை இந்த பால்ல விட்டுடலாம். இதை போல அரைச்சு சேர்த்தோம் அப்படின்னா பாயசம் ரொம்ப சீக்கிரம் திக்காகும், டேஸ்டும் நல்லா இருக்கும். இது போல கொரப்பா அரைச்சு எடுத்தோம்னா பாயசம் சாப்பிடும்போது ஒரு சின்ன சின்ன பீசஸ் நமக்கு இந்த பைட் கிடைக்கும். முந்திரி பாதாம் அரைச்சு சேர்த்ததுனால அடிக்கடி கிளறி விடணும். இதுல 2 டேபிள் ஸ்பூன் கல்கண்டு சேர்த்துக்கலாம். கல்கண்டுக்கு பதிலாக நம்ம சர்க்கரையும் சேர்க்கலாம். சீதாப்பழத்தோட அந்த ஸ்வீட்னஸ் தகுந்த மாதிரி நம்ம அந்த சர்க்கரையோ கல்கண்டோ நம்ம சேர்த்துக்கணும். கல்கண்டு நல்லா கரைஞ்சி இது கொதிச்சு வரட்டும். பால் நல்லா கொதிச்சு நல்லா திக்கா எடுத்து நம்ம சேர்த்த கல்கண்டு நல்லா கரைஞ்சி எடுத்து பாலும் நல்லா கொதிச்சு திக்கா இருக்கு. பாருங்க, இந்த அளவு கொதிச்சு திக்கானதுக்கு அப்புறம் நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா சீதாப்பழம், அதை சேர்த்துடலாம். சீதாப்பழத்தை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். பழம் சேர்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப கொதிக்க விட வேண்டாம், ஒரு கொதி வந்தா போதும். இது சூடு ஆறுனதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் கூட திக்காகும். பீஸ் பீஸா இருந்ததுன்னா நமக்கு சாப்பிடும் போது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பாயசத்துக்கு ஏலக்காயை ரொம்ப பவுடர் பண்ணாம இது போல 1-2 தட்டி சேர்த்தா நல்லா இருக்கும். இதுல குங்குமப்பூ வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். ஆனா பாயசம் இந்த கலர்லயே இருக்கட்டும் அப்படிங்கறதுனால நான் சேர்க்கல. குங்குமப்பூ சேர்த்தோம்னா லேசா ஒரு மஞ்சள் கலர்ல இருக்கும். இது நேச்சுரலா அந்த பழ கலர்லயே இருக்கு. இந்த பாயசம் சாப்பிடுறது நடுவுல இந்த சீதாப்பழத்தோட பீஸ், ஏலக்காய் நம்ம லேசா கிரஷ் பண்ணி போட்டிருக்கோம் இல்லையா, அது மாதிரி வாயில வரும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும். நட்ஸ் நமக்கு வேணும்னா நிறைய கூட நம்ம கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். பாயசம் பாருங்க, இது மாதிரி நுரைச்சி வந்தது இல்லையா, இதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். பாயசத்தை சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிடலாம். சீதாப்பழ பாயசம் ஃபர்ஸ்ட் கிளாஸா ரெடி ஆயாச்சு. நான் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டேன். இப்ப நம்ம பிரசாதம் எடுத்துக்கலாம். பிரமாதமா இருக்கு. சாப்பிடும்போது அப்படியே முந்திரி பாதாம் சீதாப்பழமும் சின்ன சின்ன பீசஸா இருக்கு. ஏலக்காய் ரொம்ப பவுடர் பண்ணி போடாம நம்ம கொஞ்சம் கிரஷ் பண்ணி போடுறதுனால சாப்பிடும்போது சின்ன சின்ன ஏலக்காயும் வாயில வருதா, நல்ல டேஸ்டா இருக்கு. இன்னைக்கு நான் கல்கண்டு சேர்த்து பண்ணிருக்கேன். நீங்க வேணா சர்க்கரை சேர்த்தும் பண்ணிக்கலாம். சீதாப்பழம் அப்படியே கொடுக்கும்போது சில குழந்தைகள் சாப்பிடும், சில பேர் சாப்பிட மாட்டா. ஆனா இந்த மாதிரி பாயசமா பண்ணும்போது எல்லாம் டேஸ்டா இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது.
இது வந்து சீத்தாப்பழ சீசன், எங்க பார்த்தாலும் சீத்தாப்பழம் அவ்வளவு நல்லா கிடைச்சிட்டு இருக்கு. நல்லா ஸ்வீட்டாவும் இருக்கு. அவ்வளவு ஸ்வீட்டா இருக்கிறதுனாலதான் நான் கல்கண்டு கூட கம்மியா தான் சேர்த்திருக்கேன். ஆனா ஸ்வீட்னஸ் வந்து கரெக்டா இருக்கு. இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட இந்த ஹெல்தியான சீத்தாப்பழ பாயசத்தை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது நீங்க சூடாவும் சர்வ் பண்ணுங்க, இல்ல ஃப்ரிட்ஜ்ல வச்சு சில்லுன்னு சர்வ் பண்ணுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.